ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்காஸ். இப்போ ரீசெண்டாக பாய்ஸ் காமிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம போட்டக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட் பயங்கரமாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி பாய்ஸ் காமிக்ஸில் இருக்கக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் நீங்கள் பாய்ஸ் டிவி சீரிஸில் பார்த்த பல விஷயங்கள் வந்து காமிக்ஸில் அப்படியே வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்பேற்பட்ட பல மேஜரான சேஞ்சஸே வந்து நீங்கள் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதாக பார்க்க போகிறது இப்போது சீரீஸில் இந்த சீசன் 4ல் 2 புது கேரக்டர்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஒன்று ஃபயர் கிராக்கர், இன்னொருத்தவங்க வந்து சிஸ்டர் சேஜ். இந்த 2 கேரக்டருமே வந்து மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் இந்த சீசன் 4ல். இந்த 2 கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் கிடையாது. ஆமாங்க, இந்த 2 கேரக்டர்ஸ் காமிக்ஸில் இல்லை. ஸோ இதை வந்து இந்த சீரீஸ்க்காக இவங்க உருவாக்கியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் ஜென் வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரீஸ் ஒன்று வந்ததில்ல, அதுவுமே லிட்ரலி பாய்ஸ் காமிக்ஸ்க்கு சம்மந்தப்படாத ஒரு கதை தான். அதை வந்து ஸ்பின் ஆஃப் மாதிரி இவங்களே அமேசான் பிரைம் அந்த ஒரு டைரக்டர்ஸை வச்சு உருவாக்கியிருக்காங்க. இந்த விஷயங்கள் வந்து பாய்ஸ் காமிக்ஸில் எந்த விதத்துலையும் ஒற்று போகாத கதைகள். அப்படி வந்து ஒரு ஃபில்லராக பார்க்கப்படுது பாய்ஸ் காமிக்ஸோட இதை கம்பேர் பண்ணால். நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக பார்க்க போகிறது விக்டோரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஆக்ட்ரஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ட்ரஸ்க்கும் பர்சனலாக நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்கீங்க. முக்கியமாக அந்த சீசன் 4ஓட ஃபினாலெலாம் அவங்க இறக்குறதெல்லாம் பார்த்து நிறைய பேர் ஹார்ட் பிரேக் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுருக்கீங்க. பட் ஆக்சுவல் காமிக்ஸ்லேருந்து விக்டோரியா ஒரு மேல் கேரக்டர். அவங்க வந்து ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி சீரீஸில் அவங்களுக்கு எந்த அளவு ஒரு முக்கியமான ரோல் இருக்கோ அந்த அளவு காமிக்ஸில் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ரோல்லாம் கிடையாது. ஒரு வைஸ் பிரசிடென்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கேரக்டர் தான். அடுத்து நம்ம 5ஆவதாக பார்க்க போகிறது இந்த டிவி சீரீஸில் 2 விதமான பிளாக் நாரை நமக்கு காமிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சோல்ஜர் பாய் கூட இருந்தே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பிளாக் நார். அவர் வந்து பிளாக் அமெரிக்கன் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரை நம்ம ஹோம்லேண்டர் வந்து கொண்டுருவார் அவரோட கைகளை. இப்போ பிளாக் நார் இல்லைன்ற காரணத்தினால மக்கள் மத்தியில் 7 அந்த ஒரு டீம் மெம்பர்ஸை வந்து காமிச்சிக்கணுன்றதுக்காக இப்போதைக்கு டம்மியாக ஒரு ஆளை வந்து கேஸ்ட் பண்ணி அவர் அந்த பிளாக் நார் மாஸ்கை போட்டு நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி தான் இப்போ வந்து டிவி சீரீஸில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் நார் நம்ம ஹோம்லேண்டரோட ஒரு க்ளோன் அது மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு பிளாக் நார் தான் வருவார். ஸோ ஃபைனலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாகவே இருப்பார். நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக பார்க்க போகிறது இப்போது சீரீஸில் ரயனை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கதையே நடந்துக்கிட்டு இருக்கு. வில்லி புச்சருக்கும் ஹோம்லேண்டருக்கும் நடுவில் ரயன் அவங்களுக்குள்ள ஒரு எமோஷ்னல் ட்ராவலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் காமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரயன் வந்து அவங்க அம்மாவோட வயிற்றை பிச்சுக்கிட்டு பிறந்துருவார். ஸோ ரயன் பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பெக்கா இறந்துருவாங்க. இந்த கடுப்பில் நம்ம புச்சர் என்ன செய்வார்னா ரயன் குழந்தையா இருக்கும் போதே புட்டு அடின்னு அடித்து செதைச்சிருவார். பிறந்து வந்த குழந்தை அந்த அம்மாவை கொண்டுட்டு பிறந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லேண்டர் மாதிரியே லேசர் பீம்ஸ்லாம் வச்சு அட்டாக் பண்ணிட்டு வரும். கிட்டத்தட்ட புச்சரோட விரலே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிடும். அந்த குழந்தை ஃபார்மில் இருக்கும் போதே வர வழி இல்லாமல் தன்னோட ஒய்ஃபை கொன்னுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுப்பில் நம்ம பில்லி புச்சர் அந்த குழந்தைய அடிச்சு செதைச்சிருவாரு. நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது மதர்ஸ் மில்கோட ஆர்ஜினை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம எம்எம்மோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் மில்க். சீரீஸில் இவரோட ஆர்ஜின் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். பட் காமிக்ஸில் இவரோட ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறக்கும் போதே ஒரு சூப்பர் ஹீரோன்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இவங்கள அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வி எடுத்திருப்பாங்க. இவர் பிறக்கும் போதே பயங்கர வீக்கான ஒரு ஆளாக தான் பிறப்பார். இவருக்கு பால் மட்டும் குடிக்கிறத நிறுத்திட்டாருன்னா இறந்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதன் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இவருக்கு பாலாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ வயசானாலும் பாலாக குடிச்சு வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மதர்ஸ் மில்க் அப்படின்னு வைப்பாங்க. இவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் காட்டுவாங்க. சூப்பர் ஹீரோ பவர் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க காமிக்ஸில். பாக்ஸிங்கில் ஒருத்தர் அடிச்சு மண்டேவே பொழந்து எடுத்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக தான் அதில் காமிச்சிருப்பாங்க. பட் இதில் கொஞ்சம் வீக்காக ஒரு நார்மல் பர்சனாக காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று அவங்க அம்மாவோட ஆர்ஜின் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாற்றிட்டாங்க. காமிக்ஸில் வந்து அவங்க அம்மா பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப கிரவுண்டடாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம 2ஆவதாக பார்க்க போகிறது ஸ்டார்ம் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி நம்ம ஹோம்லேண்டருக்கு வருவாங்க. இவங்க வந்து அந்த டைம்லேயே இருந்த ஒரு பழைய சூப்பர் ஹீரோ தான். பட் இருந்தாலுமே ஹோம்லேண்டருக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி இதை கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. பட் காமிக்ஸில் ஸ்டார்ம் ஃப்ரண்ட் வந்து ஒரு மேல் கேரக்டர். இதை தாண்டி இன்னொரு ட்விஸ்ட்டு சொல்லிட்டா ஸ்டார்ம் ஃப்ரண்ட் தான் ஆக்சுவல் ஹோம்லேண்டரோட ஃபாதராக காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. இதில் சோல்ஜர் பாய் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் சோல்ஜர் பாய்லாம் காமிக்ஸில் வந்து ஒரு ஆளே கிடையாது, ஒரு டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் அப்படியே டோட்டலாக மாற்றி அமைச்சிருக்காங்க.
ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது காமிக்ஸில் ஏ ட்ரெயின். இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு பிடிக்காது. ஆரம்பத்திலே ஹியூகியோட கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு ஒரு கேவலமான ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் வருவான். அவனுக்கு ஒரு சரியான சாவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு காத்திருந்த எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ட்ரீட் கிடைக்கும். ஹியூகியை அவனோட கையால் ஏ ட்ரெயினை கொல்லுவான். அப்படி தான் காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு சீரீஸில் ஏ ட்ரெயினுக்கு இப்படி ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கா, இவனை வந்து இப்படி ஒரு நல்லவனாக காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி இந்த கேரக்டரை செதுக்கியிருக்காங்க ரைட்டர். ஆக்சுவலாக ஹியூகி கையால் சாகிற மாதிரி காமிச்சிருந்தா கூட இவ்வளோ நல்லா இருந்திருக்குமான்னு தெரியாது. அங்கே அந்த கேரக்டர் நான் செஞ்சது தப்புன்றது அப்படியே ஒத்துக்கிட்டு அவனை கீழே இறக்கிட்டு அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் வந்து பிராய்ச்சித்தம் பண்ணுறான், அவன் ஒரு மனுஷனாக மாறுறான், அவன் மறுபடியும் பிறந்து வரான் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் வந்து செதுக்கி இருக்கானுங்க. லிட்ரலி வந்து அமேசிங். காமிக்ஸில் என்னென்னமோ விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயத்த மெச்சூர்டாக லைவ் ஆக்ஷன் டிவி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராகவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஏ ட்ரெயினை காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் ஷாக்கான பல விஷயங்கள் எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் அதுவும் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.